நான் சொல்ல போற அந்த 5 வெப்சைட்லயும் உங்களால போய் 100% ஃப்ரீயா கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இதுல நீங்க ஏர்ன் பண்ற ரேஞ்ச் $10 $20 இருந்து $100 $1000 வரைக்கும் வேரி ஆகும். ஈவன் உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல, எந்த விதமான நாலேஜும் இல்லைன்னா கூட நீங்க இதை செஞ்சு கொள்ளலாம். எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இத மாதிரி கிரிப்டோ கரன்சில 100% ஃப்ரீயா ஏர்ன் பண்ற ஏர்னிங் மெத்தட்ஸ் நேம் பாத்தீங்கன்னு சொன்னா ஏர்ட்ராப்ஸ் ஹண்டிங் அப்படி கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ் சொல்லுவாங்க. இது என்னன்னு சொன்னா கிரிப்டோ கரன்சி ப்ராஜெக்டுகள் அவங்க ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணக்குள்ள அவங்களோட மார்க்கெட்டிங் பர்பஸுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு அவங்களோட பர்டிகுலர் கிரிப்டோ கரன்சி டோக்கனை மார்க்கெட்டிங்க்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்களோ அப்படி ஏர்லி அடாப்ஷனுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏங்கிற ஒரு கிரிப்டோ ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்றாங்கன்னு வைங்க. அவங்க ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றாங்க. இப்போ எடுத்தோடனே பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட ப்ராஜெக்ட நிறைய பேர்கிட்ட கொண்டு போயிடலாம். அவங்க ஃபர்ஸ்ட்டுக்கு போய் 4-5 இன்வெஸ்டர்ஸ்ட கதைச்சி அப்படி இல்லாட்டி பூஸ்ட் பண்ணி அவங்களோட ஓன் ஃபண்டை போட்டு அந்த ப்ராஜெக்டை ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு டெமோ மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து உருவாக்கிடுவாங்க. இப்போ உருவாக்கினது பிறகு அந்த ப்ராஜெக்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஓகே, கிரிப்டோவில் இருக்கிற 199 விதமான ப்ராஜெக்ட்கள் பாத்தீங்கன்னு சொன்னா ப்ராஃபிட் பேசிஸ் தான். அதாவது ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ற மூலம் பணம் மேக் பண்ற அவங்களுக்கும் பிளஸ் இன்வெஸ்டர்ஸுக்கும் பணம் மேக் பண்ற இதுதான் எல்லா ப்ராஜெக்டோட பர்பஸ். நார்மலா கிரிப்டோ மட்டும் இல்ல, எல்லா வகையான கம்பெனி ப்ராஜெக்ட் எல்லாத்தோட பர்பஸுமே ப்ராஃபிட் தான். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றுல ப்ராஃபிட் எப்ப வரும்னு சொன்னா அந்த ப்ராஜெக்டை நிறைய பேர் யூஸ் பண்ணக்குள்ள, அந்த ப்ராஜெக்டோட சர்வீஸ் பேஸா இருந்தா அந்த சர்வீஸ் நிறைய பேர் பாவிக்கக்குள்ள, ப்ராடக்டா இருந்தா அந்த ப்ராடக்ட் நிறைய பேர் வாங்கக்குள்ளதான் அவங்க ப்ராஃபிட் மேக் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர்ட்ட அது போய் சேரணும்னு சொன்னா அவங்க மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் பண்ணணும். ஓகே, சோ அந்த மார்க்கெட்டிங்ல ஒரு வகையான மார்க்கெட்டிங் தான் இந்த ஏர்ட்ராப். இந்த ஏர்ட்ராப் எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னா அந்த ப்ராஜெக்ட் ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கும், நிறைய பேர் தெரியாது. அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா கிரிப்டோ கம்யூனிட்டிக்குள்ள ஏர்ட்ராப்ஸ் கொடுப்பாங்க. இதுல ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸும் இருக்கு, கலாட்டரல் ஏர்ட்ராப்ஸும் இருக்கு. நான் கதைக்கிறது ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ் பத்தி. சோ இதுல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அவங்களோட சோசியல் மீடியாக்கள்ல சில டாஸ்க் தந்து அந்த டாஸ்க்ல நீங்க செஞ்சா உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி தருவாங்க. பாயிண்ட்ஸ் மாதிரி தந்து அட் த எண்ட் யாரு கூடுதலா பாயிண்ட்ஸ் வச்சுக்காங்களோ அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இருக்கிற பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஆஃப் த அவங்களோட ஓன் கிரிப்டோ கரன்சியை உங்களுக்கு ஃப்ரீயா தருவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அது பிளாக் செயின் ப்ராஜெக்டா இருந்தா சரி, அப்படி இல்லைன்னு சொன்ன வேற ஏதாவது டெலிகிராம் பேஸ்ட் ஏதாவது ப்ராஜெக்ட் எதுனான அவங்களோட ப்ராஜெக்டை ஒன்று மார்க்கெட்டிங் பண்றதுக்கு அவங்களுக்கு ஃப்ரீ டோக்கன்ஸ் தருவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த ப்ராஜெக்டை யூஸ் பண்ணி அதுல ஏர்லியா நீங்க யூஸ் பண்ணக்குள்ள அதுல வர பக் இல்ல வர பிரச்சனைகளை நீங்க ரிப்போர்ட் பண்ணி ஒரு யூசர் ஒன்றை காட்டணும். இப்ப ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றை பப்ளிக்கா கொண்டு வரதுக்கு முதல்ல அதுல இவ்வளவு யூசர் இருக்காங்க, இவ்வளவு யூசர் இப்படி பாவிச்சிருக்காங்க, அவங்கள அந்த முதல் பிரச்சனையேசம் வழங்கும் அதெல்லாம் என்ன சால்வ் பண்ணலாம். அதோட அவங்க வெளியால கொண்டு போகல ஆல்ரெடி இவ்வளவு யூசர் பேஸ் ஒன்று உள்ளுக்கு இருக்கீங்கக்குள்ள புது ஆக்களுக்கு ட்ரஸ்ட் ஒன்று வரும். அதனால யூசர் பேஸ் ஒன்று எடுக்கிறதுக்கு இந்த ஏர்ட்ராப்பை பாவிப்பாங்க. இப்படியான கிரிப்டோ ப்ராஜெக்ட்களை ஃபைண்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்டுகளுக்குள்ள போய் நீங்க அவங்களோட டிஸ்கோர்ட்ல டெலிகிராம்ல இருந்து அவங்க சொல்ற விஷயங்களை நீங்க செய்வீங்கன்னு சொன்னா நாளைக்கு அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நீங்க குவாலிஃபை ஆவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃப்ரீயா டோக்கன் தருவாங்க. இப்படி அவங்க ஃப்ரீயா டோக்கன் தரவங்களை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டோக்கன் எல்லாம் இந்த வேர்த்தும் இல்லாம தான் இருக்கு, அப்படி இல்லாட்டி இன்னொரு வேர்த்ல தான் இருக்கு. அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட டேட் ஒன்றை வச்சு அந்த டோக்கனை எதுனான ஒரு லான்ச் பேட்ல அப்படி இல்லாட்டி எதுனான ஒரு எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா லான்ச் பண்ணுவாங்க. அப்படி லான்ச் பேட்லயோ எக்ஸ்சேஞ்சில் லான்ச் பண்ணக்குள்ள அது அந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிக்காங்க பேக்ரவுண்ட்ல அந்த ப்ராஜெக்டோட டீமை பொறுத்து, அந்த ப்ராஜெக்டோட எந்த அளவுக்கு அவங்க மார்க்கெட்டிங்க்கு மெனக்கட்டிருக்காங்கிறத பொறுத்து, எந்த அளவுக்கு அவங்களோட கம்யூனிட்டி பெருசா இருக்குங்கிறத பொறுத்து நாளைக்கு அவங்க லான்ச் பண்ண உடனே அந்த டோக்கன் பாத்தீங்கன்னு சொன்னா 10x 100x ஈவன் 1000x கூட பம்ப் ஆகுறது நிறைய சான்ஸ் இருக்கு. அப்படி அந்த ப்ராஜெக்ட் டோக்கன் அந்த அளவுக்கு பிரைஸ்ல பம்ப் ஆகுள்ள என்ன நடக்கும்னு சொன்னா உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்ச அந்த டோக்கன்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா பயங்கர வேல்யூ போறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி வேல்யூ போகக்குள்ள நீங்க உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்ச டோக்கன்ல நீங்க டீசென்ட்ரலைஸ்ட் ஆகோ அப்படி இல்லைன்னு சொன்னேன் அவங்க எந்த இதுல லான்ச் பண்ணாங்களோ அந்த இது இடத்துக்கு கொண்டு போய் அங்க செல் பண்ணி நல்ல ப்ராஃபிட் பார்த்துக்கொள்ளலாம். இதுதான் இந்த ஏர்ட்ராப் செல்ற சிம்பிள் கான்செப்ட். ஆனா நீங்க அட்டென்ட் பண்ற எல்லா ஏர்ட்ராப்புமே சக்சஸ் ஆகுமான்னு கேட்டா இல்ல. 100க்கு ஒரு 98-99 விதமான ஏர்ட்ராப் பெருசா சக்சஸ் கிடைக்காது. அப்படி இல்லாட்டி அவங்க லான்ச் பண்ணாலும் அந்த நினைச்ச மாதிரி அந்த டோக்கன் பிரைஸ் பயங்கரமா பம்ப் ஆகாது. ஆனா 100ல 1 பாத்தீங்கன்னு சொன்னா பயங்கரமா ஹிட் ஒன்று அடிச்சு அந்த 99 ப்ராஜெக்டும் உங்களுக்கு தராத ப்ராஃபிட் ஒரு ப்ராஜெக்ட் தரும். ஒரு ப்ராஜெக்ட்ல $1000 $2000 ஜஸ்ட் ஏர்ட்ராப்ல மட்டும் ஏர்ன் பண்ண ஆட்கள் கூட இருக்காங்க. நம்ம கம்யூனிட்டியில நிறைய பேர் ஏர்ன் பண்ணிக்காங்க. இப்படியான ஏர்ட்ராப்ஸ் எல்லாம் எங்க கண்டுபிடிக்கன்னு சொல்லி உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் ஒன்று வரும். இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த ஏர்ட்ராப் ஐயோ, இந்த எர்னிஃபை, அடுத்த டெப் ரேடார், அடுத்த காயின் மார்க்கெட், இந்த லேயர் 0, மற்றது இந்த ஜெட் கேசிங்,
ஸ்டாக் நெட் இதை மாதிரியான பிளாட்ஃபார்ம்களில் போனீங்கன்னு சொன்னால் இந்த ஏர்ட்ராப்ஸ்களை நீங்கள் ஃபைன் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் எல்லா ஏர்ட்ராப்புமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும், சேமாக இருக்கும். போனால் பட்டனை தட்டினா டோக்கன் கிடைக்கும். இந்த மாதிரி இல்லை. சில ஏர்ட்ராப்ஸ்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லி ஒரு விஷயத்த அந்த ஆப்புக்குள்ளே போய் லாகின் பண்ணி பார்க்குற விஷயத்த வருஷக்கணக்கில் செய்ய சொல்லுவாங்க. சில ப்ராஜெக்டுகள் 1 month 2 monthலேயே நீங்கள் ஏர்ட்ராப் செய்யக்குள்ள உங்களுக்கு டோக்கன் கிடைக்கும். சில டோக்கன்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக டைம் எடுத்துகிட்டு போகும். சில டோக்கன்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டெஸ்ட் நெட்டில் போய் அந்த பிளாக் செயினில் நீங்கள் இன்டராக்ட் பண்ணி அந்த விஷயங்கள் செஞ்சு உங்களோட வாலெட்டை கனெக்ட் பண்ணி அப்படின்னு நிறைய காம்ப்ளிகேட்டட் விஷயமா இருக்கும். சில ஏர்ட்ராப்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க சோஷியல் மீடியாக்களில் அவங்களோட ட்விட்டரில் விஷயங்களை ஷேர் பண்ணுறது, அப்படி இல்லாட்டி என்னென்ன இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சின்ன விஷயமா இருக்கு. ஸோ இது எல்லாம் என்ன மாதிரி டாஸ்க் வச்சிருப்பாங்க, என்ன மாதிரி விஷயம், இது எவ்வளோ காலம் எடுக்குங்கிறது ஒவ்வொரு ப்ராஜெக்டை பொறுத்து மாறுபடும். அதெல்லாம் எப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்டாக உள்ளுக்கு போய் பார்த்து படித்து தான் நீங்கள் செஞ்சு கொள்ளணும். இதை ஈஸியாக எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் எடுத்து அந்த ப்ராஜெக்டோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் என்ன செய்யணும் அந்த டாஸ்க் டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணி நீங்கள் ChatGPTல போட்டு இது சம்மரைஸ் பண்ணி சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதை சிம்பிளாக சொல்லுங்கள், இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் ChatGPT கேட்டாலே ChatGPT உங்களுக்கு கிளியராக ஒவ்வொரு விஷயமா சொல்லும். அந்த விஷயத்தை நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கக்குள்ள உங்களுக்கு பெரிய அளவில் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ஒரே ஒரு ஏர்ட்ராப் ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்து அந்த ஏர்ட்ராப் ப்ராஜெக்டில் போய் செஞ்சு பார்த்து போட்டு ஏர்ட்ராப் சக்ஸஸ் இல்லைன்னு சொல்லி சொல்லப்படாது. ஏர்ட்ராப் நீங்கள் செய்யணும்னு முடிவெடுத்தா ஃபுல்லாக இறங்கணும். ஏர்ட்ராப்பை ஃபுல் டைம் செஞ்சால் மட்டும்தான் ஏர்ட்ராப் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று நீங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒன்று மணி இன்வெஸ்ட் பண்ணுறது, சில 2 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னு சொன்னால் 199 அந்த ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணுற டாஸ்கெல்லாம் தான் இருக்குது. அநேகமானதுக்கு இப்போ ஐடிஐன்னு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் டோக்கனை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் கொலாட்ரல் ஏர்ட்ராப்ஸ், அதை பற்றி நான் வேறு வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இது நான் கதைக்கிறது ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸை பற்றி. ஸோ இதோட சக்ஸஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்லி நீங்கள் எந்த அளவுக்கு மாஸ் வால்யூமில் எந்த அளவுக்கு கூடுதலான டைம் இன்வெஸ்ட் பண்ணி செய்றீங்கிற பொறுத்து தான் இந்த ஏர்ட்ராப்ல சக்ஸஸ் இருக்குது. ஸோ கிரிப்டோ கரன்சி ஏர்ட்ராப்ஸ்ல சக்ஸஸ் கிடைக்குமா, இது ஃபேக்கா ரியலான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இது 100% ரியல். நிறைய பேர் சக்ஸஸ் கிடைச்சிருக்குது. எங்களோட கம்யூனிட்டிலேயே நிறைய பேர் ஏர்ட்ராப்பை ஃபுல் டைமாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாருக்கும் செட் ஆகாமான்னு கேட்டால் இல்லை. உங்களால் 100% 100% டைம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். நீங்கள் ஈஸியாக கிவ் அப் பண்ணி ஒரு நாள் 2 நாள் செஞ்சு என்ன ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லி அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க நீங்கள் சொன்னால் ஏர்ட்ராப்ல இருந்து தள்ளிடுங்க. ஏர்ட்ராப் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. நான் ஏர்ட்ராப் செய்யறதா சொல்லி நீங்க கேப்பீங்கன்னு சொன்னா இல்ல, நான் பெருசா ஏர்ட்ராப் செய்யறது. என்ன காரணம்னு சொன்னா எந்த டைமை நான் இதுல இன்வெஸ்ட் பண்ணி அதுல வார ரிட்டர்ன் பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு காணாது. சிலாக்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா காணும். சிலாக்களுக்கு ஒரு $1000 ஒரு மாதத்துல கிடைச்சாலே இப்போ அதை LKR கன்வெர்ட் பண்ணக்குள்ள எவ்வளவு வரும்? 3 லட்சம் வரும். 3 லட்சம் மாதங்களுக்குள்ள லைக் நீங்க ஸ்ரீலங்காவில் இருப்பீங்கன்னு சொன்னா அது ஓகே. ஆனா நான் இருக்கிற பாத்தீங்கன்னு சொன்னா கனடாவில் $1000 மந்த்துக்குங்கிறது எல்லாம் காணாது. அதுக்கு நான் 30 நாளும் ஏர்ட்ராப்பை மட்டும்தான் செய்யணும், வேற எதுவுமே செய்ய முடியாது. ஸோ ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்டிவ் இன்கமோட இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்டிவ் இன்கம். ஓகே, நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எனக்கு ஆக்டிவ் இன்கம் பேஸை விட பேசிவ் இன்கம் பேஸில் தான் எனக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு விருப்பம். ஸோ அதனால நான் ஏர்ட்ராப் செய்கிறேன்னு கேட்டால் நான் ஏர்ட்ராப் பர்சனலாக செய்கிறேன். ஆனால் உங்களுக்கு விருப்பம் சொன்னால் நீங்கள் தாராளமாக செஞ்சு கொள்ளலாம். உங்களுக்கு இதே மாதிரி கிரிப்டோ கரன்சி பற்றி மேலதிகமான நாலேஜ் எடுக்கணும், அப்படி கிரிப்டோ கரன்சி இருக்கிற ஆக்டிவ் அண்ட் பேசிவ் இன்கம் சம்பந்தமான ஆப்பர்ச்சுனிட்டிகளை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும், அப்படி மொனடைஸ் அட்டென்ஷனை பற்றி படிக்கணும், அப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி படிக்கணும்னு சொன்னால் நீங்கள் எங்களோட HBU கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த HBU கம்யூனிட்டியோட மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் இந்த வீடியோ பார்க்க டைம் இந்த வீடியோக்கு எத்தனை லைக் கிட்டீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை எங்கே ஜாயின் பண்ணுங்க மேலே டீட்டெயில்ஸை தரோம். பாய்.